ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனில் நடைபெற்ற முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா டீமை வெஸ்ட் இண்டீஸ் டீம் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா டீம் முதல்ல பந்து வீச்சு தேர்வு செய்தது. இந்த போட்டியில் 2 அணிகளும் சேர்த்து மொத்தம் 3 வீரர்கள் அறிமுக போட்டியில் இடம்பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல கடந்த ஆஸ்திரேலிய டீமுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக பந்து வீசி சமார் ஜோசப் மற்றும் தென்னாப்பிரிக்க டீம்ல ஓட்னில் பேட்மேன் மற்றும் ரியான் ரிக்கல்டன் ஆகியோர் புதிய வீரர்களாக தென்னாப்பிரிக்க டீம்ல இடம்பெற்றனர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்தது. அணியின் கேப்டன் பிராண்டன் கிங் சிறப்பாக விளையாண்டு 45 பந்துகள் 6 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்ஸர்கள் என 79 ரன்கள் விளாசிட்டார். அதுக்கப்புறம் மேயர்ஸ் 25 பந்துகள்ல 3 சிக்ஸர்களுடன் 34 ரன்கள் விளாச, அதற்கு பிறகு வந்த சேஸ் 30 பந்துகள்ல 32 ரன்கள் குவிச்சாரு. தென்னாப்பிரிக்காவோட தரப்புல சிறப்பாக பந்து வீச அறிமுக வீரர் பேட்மேன் 4 ஓவர்களில் 26 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அவருக்கு அடுத்ததாக பெகுல்வாயோ 4 ஓவர்களில் 28 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதே மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.